தற்போது நடக்க இருக்கிற 2025 2030க்கான டெண்டரில் விதிமுறைகள் சற்று கடினமாக இருந்ததால் ஆயில் நிறுவன அதிகாரிகளிடம் 2-3 முறை பேசியும் எங்களுக்கு சரியான பதில் வராத காரணத்தினால் கடந்த 4 நாட்களாக இந்த வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த வேலை நிறுத்தத்தின் பயனாக நாங்கள் கேட்ட கோரிக்கையான அந்த பெனால்டி கிளாஸ் அபராத தொகை அனைத்தையும் தள்ளுபடி செய்கிறோம் என்று உறுதியளித்துள்ளனர். இரண்டாவதாக, வண்டிகளை பெயர் மாற்றம் செய்வதற்கு இதுவரை அவர்கள் உறுதியளிக்காத நிலையில் பெயர் மாற்றம் செய்து கொள்ளுங்கள் என்று அதற்கும் எங்களுக்கு உறுதியளித்துள்ளனர். அதன் பெயரில் இந்த வேலை நிறுத்தத்தை விலக்கிக் கொள்ள இருக்கிறோம். அதாவது ஆகிரமணம் கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்களுடைய ஸ்ட்ரைக் இன்று விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது தங்களது 25-30ஆம் ஆண்டுக்கான புதிய டெண்டர் ஒப்பந்தத்தில் உள்ள விதிமுறைகளை கட்டுப்பாடுகள் உள்ளதாக அறிவித்து கடந்த 4 நாட்களாக கேஸ் டேங்கர் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருந்தனர். அதாவது 4000 லாரிகள், அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் ஆங்காங்கே லாரிகளை லோடு ஏற்றாமல் இறக்காமல் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது இன்று நாமக்கல்ல செயற்குழு கூட்டம் தென்மண்டல லாரி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சுந்தராஜன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் எண்ணெய் நிறுவனங்கள் முக்கிய கோரிக்கைகளை ஏற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதாவது அபராதங்களை லாரிகளுக்கு அபராதங்களை விதிப்பதை தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும், பெயர் மாற்றம் செய்யப்படுவது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எண்ணெய் நிறுவனங்கள் மின்னஞ்சல் மூலமாக தங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பியுள்ளதால் தங்களது வேலை நிறுத்தத்தை விலக்கிக் கொள்ளப்பட்டதாக சுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஆபிரகாம். இதனால் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்த வேலை நிறுத்தம் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது.